வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் முன்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் திலகர் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ராஜா அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ரகு அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்தின் செயலாளர் ரகு அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தின் உயர் கோட்பாடுகளை வேறொன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணர செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடுவோம். எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள்புரிய அருள்கடலாம் உங்களிடம் அணிபடிந்து வேண்டுகிறோம். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்தின் செயலாளர் ரகு அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. கொட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் காட்களும் தூளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். மனம் சாந்தமானது, இயற்கை இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து இரு கைகளிலும் சிம்முத்திரை வைத்து ஆழ்ந்து மூச்சு காற்று இழுத்து
நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சிந்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் பின்பற்றுவோம், நாளும் உயர்த்துவோம் என வேண்டிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி 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 ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர்ச்சியாக நமக்கு ஒவ்வொரு வாரமும், அதாவது உடலில் உள்ள 5 ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் சவுண்ட் ஹீலிங் மெத்தட் முறையில் நமக்கு சிறப்பான பயிற்சிகளை 2 வாரங்கள் நம்முடன் பயின்று நமக்கு அற்புதமாக விளக்கி வரும் உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்கள் இன்றும் நமக்கு அந்த உடலில் உள்ள 5 ராஜ உறுப்புகளின் உணர்வுகள், அதன் வெளிப்பாடுகள், அந்த சவுண்ட் முறையில் நாம் எப்படி அதை குணப்படுத்த முடியும் என்பதை கண்டறிய முடியும் என்பதையும் அற்புதமாக விளக்க வருகிறார்கள். உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களை நிகழ்ச்சியை நிகழ்த்த அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க கோகீசனை. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ராஜ உறுப்புகள், அதாவது பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதங்களின் நேரடி தொடர்புள்ள உறுப்புகள். நிலத்திற்கு மண்ணீரல், நீருக்கு சிறுநீரகம், காற்றிற்கு நுரையீரல், இருதயத்திற்கு நெருப்பிற்கு இருதயம், ஆகாய சக்திக்கு கல்லீரல். இந்த 5 பஞ்சபூத உறுப்புகளை நம்ம சீராக வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், வாழ்க்கை நலனும் நன்றாக இருக்கும். இந்த உறுப்புகள் பாதிக்கப்படுறதுனால சில குணங்கள் வாழ்க்கையில் சில தாக்கங்களை ஏற்படுத்தியது வாழ்க்கை நலன்களில். இந்த உறுப்புகளை பலமா வைத்துக் கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றம், நல்ல குணநலங்களையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த அதாவது இந்த ராஜ உறுப்புகளினுடைய பலம் குறைந்தா என்னென்ன நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா நுரையீரல் யாருக்கு ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னா, வீக்கா இருக்கிற நபர் எப்படி காணப்படுவாங்க அப்படின்னா, ஒரு கவலை எப்பவுமே இருக்கும் அவங்க மனதுல, ஒரு புலம்பல் அதிகமா இருந்துட்டே இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது, எந்த விஷயத்தையும் சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு காணவே படாது. ஸோ இந்த உறுப்பை நம்ம பலப்படுத்துறது மூலமா அவங்க ஒரு எந்த விஷயத்தையும் சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சு செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உணர்வோட எப்பவுமே இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. ஸோ இதனால இந்த உறுப்பை நம்ம பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் சிறுநீரகம். சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எந்த விஷயம் ரிஸ்க் எடுத்து செய்யவே மாட்டாங்க, ஒரு பய உணர்வு அவங்கள்ட்ட மேலோங்கி இருக்கும். ஸோ இந்த உறுப்பை பலப்படுத்துறதுனால இந்த உறுப்புகள் சீரா இயங்குறது மட்டுமல்லாது, அதாவது ஒரு விஷயத்த செய்து முடிக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்கும்னா, சிறுநீரகம் பலமா இருக்க ஒரு நபர்கிட்ட காணப்படும். அடுத்ததா கல்லீரல். கல்லீரல் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கோப உணர்வு அதிகமா காணப்படும், யாருக்கிட்டையும் ஒரு இன்முகமா பேச மாட்டாங்க, கடுகடு சிறு அவங்க முகத்தை அவங்க காமிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். கல்லீரல் பாதிக்கப்பட்ட நபர் இப்படி இருப்பாங்க. அத பலமா இருக்கிற நபர் கல்லீரல்னால அதோட அந்த ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால ஒரு செயல்ல நல்லபடியா செய்து முடிக்க முடியும். ஒரு செயலுக்கு என்ன விளைவு ஏற்படும், அந்த விளைவு
எப்படி எதிர்கொள்றது அப்படின்ற ஒரு திட்டமிட்டு செயல்படுற ஒரு குணம் வந்து அவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததான் வந்து இருதயம். இருதயம் வந்து பலம் இல்லாத நபர் வந்து எப்படி காணப்படுவாங்கன்னா, அவங்கள யாருக்குமே பிடிக்காது. எந்த ஒரு ம், நட்பு நலம் வந்து அவங்க கிட்ட சீரா இருக்காது. இதுவே இருதயம் பலமா இருக்கிற நபர் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சுத்தி 4 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. ரொம்ப அன்பா பழகுவாங்க எல்லார்கிட்டயும். ஒரு வசீகர தன்மை இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு ஆளுமை திறன் காணப்படும். ஆஹ் ஸோ இதனால இந்த உறுப்பை வந்து நம்ம பலமா வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததா மண்ணீரல். மண்ணீரல் வந்து பலம் இல்லாத இருந்தா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பொருள் ஈர்ப்பு குறையும். பொருளாதாரத்துல வந்து ரொம்ப குறைந்த நிலையில தான் காணப்படுவாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு தாராள மனப்பான்மை இருக்காது. மண்ணீரலை பலமா வச்சுக்கிறது மூலமாக கடமை உணர்வு, பொறுப்புணர்வு இதெல்லாம் நம்ம கிட்ட அதிகரிக்கும். பொருளாதார உயர்வும் நம்ம இதனால அடைய முடியும், இந்த உறுப்பை வந்து பலமா வச்சுக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து இந்த உறுப்புகளை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உறுப்பு பலமா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை நலன்கள் வந்து மேம்படும் அப்படின்றத ஒரு உறுதியான ஒரு விஷயத்த கூறிட்டு இதுக்கான பயிற்சி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, எந்திரிச்சு நின்றுட்டு இந்த வடிவத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஐயா. இந்த 5 ராஜ உறுப்புகளின் வடிவங்கள் வந்து ஸ்கிரீன்ல இருக்கு. அதை வந்து நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நுரையீரல் வந்து இப்படி வடிவம் இருக்கு. கல்லீரல் கண் போன்ற வடிவத்துல இருக்கு. மண்ணீரல் உதடு போன்ற வடிவம். இருதயம் நாக்கு போன்ற வடிவத்துல இருக்கு. சிறுநீரகம் காது போன்ற வடிவத்துல இருக்கு. ஸோ இந்த வடிவத்தை நல்லா மனசுல உள்வாங்கிக்கோங்க. நேரா எந்திரிச்சு நின்று இரு கைகளையும் சற்று இடைவெளி இருக்குமாறு வச்சுக்கோம். கண்களை மூடி இரு உள்ளங்கைக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய கவனிப்போம் ஒரு சில நிமிடம். இரு உள்ளங்கையும் ஒன்றோடு ஒன்று அருகாமையில கொண்டு வரும், விலகி எடுத்துட்டு போறோம். அருகாமையில கொண்டு வரும், விலகி எடுத்துட்டு போறோம். இப்படி செய்யும் போது இரு உள்ளங்கைக்கும் இடையில ஒரு அடர்த்தியான ஒரு உணர்வு ஏற்படும், காந்த உணர்வு. இது இந்த உணர்வு நல்லா கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடைவெளியை கவனிக்கணும். இந்த உணர்வு நல்லா கிடைச்ச பிறகு இரு கைகளால நம்ம உடலுக்கு உணர்வு ஏற்படுத்த போறோம். கால் விரல்கள் தடவி கொடுக்கணும். கால் விரல்கள், முழங்கால், தொடை பகுதி, இடுப்பு பகுதி, நெஞ்சக பகுதி, கழுத்து கிட்ட வரும்போது பின்புறமாக கைகளை கொண்டு வந்து தலை, முகம், கழுத்து பகுதி, தோள்பட்டை, முதுகு பகுதி வருடி விட்டுட்டே வரும். மீண்டும் பின்புறமாக கொண்டு வந்து முடிக்கணும். இவ்வாறு 3 முறை செய்வோம். மீண்டும் கால் பகுதி, முழங்கால், தொடை பகுதி, இடுப்பு பகுதி, நெஞ்சக பகுதி, கழுத்து பகுதி, தலை பின்புறம், முகம், தோள்பட்டை, முதுகு பகுதி, பின்னங்கால், பாதம். மீண்டும் கால் விரல்கள், தலைப்பகுதி, முகம், பின்புறமாக கால்கள், பாதங்கள். உடலுக்கு நன்றாக காந்த உணர்வை ஏற்பட செஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த பயிற்சியை செய்ய போறோம். ஒரு சேர் இருந்தா இது வசதியா இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. முதல்ல நுரையீரலுக்கான பயிற்சியை பார்க்க போறோம். நுரையீரலை பலப்படுத்தும் சவுண்ட் ஹீலிங் பயிற்சி முறை.
நுரையீரலுடைய வடிவத்தை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கிறோம். அடுத்ததான் நுரையீரலுக்கான நிறம். நிறம் வந்து வெள்ளை தெரியும் நமக்கு. ஐயா நமக்கு அக்குபஞ்சர் கோட்பாடுகள்ல என்னென்ன உறுப்புகளுக்கு எந்த மாதிரி நிறம், சுவை, அதோடைய குணங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நுரையீரலுக்கான நிறம் வந்து வெள்ளை. அடுத்து நுரையீரலுக்கான சுவை காரம். நுரையீரலை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது துக்கம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்த பிறகு அதை என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு நுரையீரலுக்கான சப்தத்தை எழுப்ப போறோம். இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். முதல்ல நுரையீரலின் வடிவத்தை பாவனை செய்யணும். நுரையீரல் இருக்கும் இடத்துல மார்பு கூட்டுக்கிட்ட இரு கைகளையும் கண்களை மூடி வைத்து அந்த வடிவத்தை பாவனை செய்யறோம். அந்த வடிவம் எப்படி இருக்குது அப்படின்றத மனதால நினைக்கிறோம். நுரையீரலுக்கான நிறம் என்பது வெள்ளை. வெள்ளை நிறத்தால் நுரையீரல் முழுவதும் நிரப்பப்படுவதாக பாவனை செய்வோம். நுரையீரலை தூண்டக்கூடிய சுவை என்பது கார சுவை. காரத்திற்கு உதாரணமாக ஒரு மிளகு எடுத்து வாயில கடிச்சா எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுவதோ அந்த உணர்வை அப்படியே பாவனை செய்வோம். நுரையீரலை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது துக்கம். துக்க உணர்வு நம் மனதில் எந்த வகையிலாவது தேங்கி இருக்குதா அப்படின்னு கவனிக்கிறோம். அப்படி ஏதேனும் இருந்தா அந்த துக்க உணர்வு இந்த கணமே வெளியேறணும் அப்படின்னு பாவனை செய்து கொண்டே நுரையீரலுக்கான சப்தத்தை எழுப்ப போறோம். அதற்கு என்ன பண்ணணும்னா இரு கைகளையும் முன்னோக்கி மேல் நோக்கி தூக்குறோம். தலையை லேசா உயர்த்தி இரு கைகளையும் இவ்வாறு வச்சுக்கிறோம். வெளிப்புறமா உள்ளங்கை வெளிப்புறமா இருக்கிற மாதிரி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறோம். நுரையீரலுக்கான உணர்வை வந்து துக்க உணர்வு. அந்த துக்க உணர்வு வெளியேற்றி கொண்டே நுரையீரலுக்கான சப்தத்தை எழுப்புறோம். நுரையீரலுக்கான சப்தம் என்பது இஸ் அப்படின்ற ஒரு சத்தம். இரு பல் இடுக்குகளுக்கிடையே நம்ம வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு ஓசை வெளிப்படும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிருக்கிறோம். மூச்சை உள்வாங்கிக் கொண்டே இரு கைகளையும் நுரையீரல் பகுதிக்கு கொண்டு வரும். வெள்ளை நிற ஆற்றல் நுரையீரல் முழுவதும் நிரப்பப்படுவதாக பாவனை செய்வோம். நுரையீரலின் நல்ல குணமானது தைரியம். தைரிய குணம் மேலோங்கி இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து வெள்ளை நிற ஆற்றல் கொண்டு நுரையீரலுக்கு பலம் சேர்ப்போம். கார சுவை கொண்டு நுரையீரலுக்கு ஆற்றல் அளிப்போம். நுரையீரலை பாதிக்கும் துக்க உணர்வு இந்த கணமே வெளியேறட்டும் அப்படின்னு பாவனை செய்து கொண்டே நுரையீரலுக்கான சப்தத்தை எழுப்புறோம். இரு கைகளையும் மீண்டும் நோக்கி எடுத்துட்டு வரோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ள எடுத்துக்கிறோம். துக்க உணர்வு முழுமையாக நம் மனதை விட்டு வெளியேறிவிட்டது என்ற உணர்வோடு இரு கைகளையும் நுரையீரல் பகுதியில கொண்டு வந்து வைக்கிறோம். நுரையீரல் சீராக இயங்குறத உணர்றோம். வெள்ளை நிற ஆற்றல் நுரையீரல் முழுவதும் நிரப்பப்படுவதை உணர்கிறோம். கார சுவை கொண்டு நுரையீரலுக்கு பலம் சேர்ப்போம்.
நுரையீரலை பாதிக்கும் துக்க உணர்வை இந்த கணமே வெளியேற்றுவோம். மீண்டும் இரு கைகளையும் முன்னோக்கி உயர்த்தணும். தலை லேசாக உயர்ந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து துக்க உணர்வு முழுமையாக வெளியேறிவிட்டது. இந்த உணர்வோடு வெள்ளை நிற ஆற்றல் நுரையீரல் முழுவதும் நிரம்பி வழிகிறது. இவ்வாறு 3 முதல் 5 முறை இந்த பயிற்சி செய்யலாம். நுரையீரலுக்கான பயிற்சியை தொடர்ந்து சிறுநீரகத்திற்கான பயிற்சியை பார்க்கலாம். சிறுநீரகம் நம் உடல்ல முதுகுப்புறமா இரு பக்கங்களில் இருக்கிறது. இடுப்பு பகுதியில இரு கைகளையும் நுரையீரல் பகுதியில கைகளை வைத்துக் கொள்வோம். சிறுநீரகத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாவனை செய்வோம். சிறுநீரகத்தை தூண்டும் நிறங்கள் என்பது கருப்பு, பிரவுன், ப்ளூ. இந்த நிறங்களில் ஏதேனும் ஒன்று சிறுநீரகம் முழுவதும் நிரம்புவதாக பாவனை செய்வோம். சிறுநீரகத்திற்கான சுவை உப்பு. கல்லுப்பை எடுத்து வாயில நம்ம சுவைக்கும் போது எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்ற சுவையை அந்த உணர்வை பாவனை செய்வோம். சிறுநீரகத்தை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது பய உணர்வு. பய உணர்வு நம் மனதில் இந்த வகையிலாவது இருக்குதா அப்படின்றத கவனிக்கிறோம். அப்படி ஏதேனும் இருந்தால் அந்த உணர்வு இந்த கணமே வெளியேறணும் அப்படின்னு பாவனை செய்து கொண்டே சிறுநீரகத்திற்கான சப்தத்தை எழுப்ப போறோம். இதற்கு இரு கைகளையும் முன்புறமா முட்டி மீது வைத்துக்கிறோம். லேசாக குனிந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து சூ என்ற சத்தத்தை எழுப்ப போறோம். பய உணர்வு முழுவதுமாக வெளியேறுமாறு பாவனை செய்து கொண்டே சிறுநீரகத்திற்கான சப்தத்தை எழுப்புறோம். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தவாறு இரு கைகளையும் நுரையீரல் பகுதிக்கு எடுத்து வைக்கிறோம். சிறுநீரகத்தின் நிறம் கொண்டு கருப்பு நிறம் எடுத்துக்கிறோம். கருப்பு நிறத்தால் சிறுநீரகம் முழுவதும் நிரப்பப்படுகிறது. சிறுநீரகம் முன்பை விட சீராக இயங்குவதை உணர்வோம். சிறுநீரகத்தின் நல்ல குணமானது வைராக்கியம். வைராக்கிய குணம் நம்மில் மேலோங்கி இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து கருப்பு நிற ஆற்றல் கொண்டு சிறுநீரகத்திற்கு பலம் சேர்ப்போம். உப்பின் சுவை கொண்டு சிறுநீரகத்திற்கு பலம் சேர்ப்போம். சிறுநீரகத்தை பாதிக்கும் பய உணர்வு இந்த கணமே வெளியேறணும் அப்படின்னு மனதில் பாவனை செய்து கொண்டே சிறுநீரகத்துக்கான சப்தத்தை எழுப்புறோம். இரு கைகளையும் முட்டி மீது வைத்துக் கொள்வோம். முன்னோக்கி குனிந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து பய உணர்வு நம் மனதில் முழுமையாக வெளியேறிவிட்டது என்ற உணர்வோடு இரு கைகளையும் மீண்டும் சிறுநீரக பகுதியில வைத்துக் கொள்கிறோம். கருப்பு நிற ஆற்றல் கொண்டு
சிறுநீரகத்திற்கு பலம் சேர்ப்போம். சிறுநீரகத்தின் நல்ல குணமான வைராக்கியம் நம்மில் மேலோங்கி இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து கருப்பு நிற ஆற்றல் கொண்டு சிறுநீரகத்திற்கு ஆற்றல் கூட்டுவோம். உப்பின் சுவை கொண்டு சிறுநீரகத்திற்கு பலம் சேர்ப்போம். சிறுநீரகத்தை பாதிக்கும் பய உணர்வு இந்த கணமே வெளியேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இரு கைகளையும் முன்னோக்கி எடுத்து வந்து முட்டி மீது வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து சிறுநீரகத்துக்கான சத்தத்தை எழுப்புவோம். மூச்சை உள்வாங்கிக் கொண்டே நேராக அமர்ந்து இருக்கும். சிறுநீரகத்திற்கான பயிற்சியை தொடர்ந்து கல்லீரலுக்கான பயிற்சி பார்க்கலாம். கல்லீரல் நமது உடலில் வலப்புறமாக அமைந்துள்ளது. வலது மார்பு கூட்டிற்கு கீழாக வலது கை கல்லீரல் பகுதியில் வைத்து அதற்கு மேல் இடது கை வைத்துக் கொள்கிறோம். கல்லீரலின் வடிவம் கண் போன்ற வடிவம். இந்த வடிவத்தை நம்ம மனதால் பாவனை செய்வோம். கல்லீரலை தூண்டும் நிறம் என்பது பச்சை நிறம். பச்சை நிற ஆற்றல் கொண்டு நுரையீரலை நிரப்புவோம். மன்னிக்கவும், பச்சை நிற ஆற்றல் கொண்டு கல்லீரலை நிரப்புவோம். கல்லீரலுக்கான சுவை என்பது புளிப்பு சுவை. புளிப்புக்கு உதாரணமாக நெல்லிக்காய், மாங்காய் இந்த புளிப்பு சுவையுடைய காய்கள், பழங்களை நம்ம வந்து மனதில் பாவனை செய்வோம். கல்லீரலை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது கோப உணர்வு. இந்த உணர்வு எந்த வகையிலாவது நம் மனதில் இருக்குதான்னு கவனிப்போம். அப்படி இதயம் இருந்தால் அந்த உணர்வு இந்த கிழமையை வெளியேறணும் அப்படின்ற பாவனையோட கல்லீரலுக்கான சப்தத்தை எடுத்துக்கணும். இரு கைகளையும் வலது புறமா சாய்த்து வலது புறமா திரும்பி கோப உணர்வு இந்த கிழமையை வெளியேறணும் அப்படின்ற பாவனை செய்து கொண்டே கல்லீரலுக்கான சப்தம் இஷ் அப்படின்ற ஒரு சப்தத்தை எடுக்க போறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை வாங்கிக் கொள்கிறோம். மூச்சை உள்வாங்கிக் கொண்டே இரு கைகளையும் கல்லீரல் பகுதியில கொண்டு வந்து வைக்கிறோம். பச்சை நிற ஆற்றல் கொண்டு கல்லீரல் முழுவதும் நிரம்புவதாக பாவனை செய்வோம். கல்லீரல் முன்பை விட சீராக இயங்குவதை உணர்வோம். கல்லீரலின் நல்ல குணமான திட்டமிடுதல், செயல்படுத்துதல், வழி நடத்துதல் போன்ற குணங்கள் நம்மில் மேலோங்கி இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து பச்சை நிற ஆற்றல் கொண்டு நுரையீரலுக்கு பலம் சேர்ப்போம். கல்லீரலுக்கு பலம் சேர்ப்போம். புளிப்பின் சுவை கொண்டு கல்லீரலுக்கு
சக்தி அளிப்போம். கல்லீரலை பாதிக்கும் கோப உணர்வு இந்த கணமே வெளியேறணும் என்ற பாவனையோடு கல்லீரலுக்கான சப்தத்தை எழுப்புறோம். மீண்டும் இரு கைகளையும் வலதுபுறமா மேல்நோக்கி உயர்த்துவோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து கோப உணர்வு நம் மனதை விட்டு முழுமையாக வெளியேறிவிட்டது என்ற உணர்வோடு இரு கைகளையும் மீண்டும் கல்லீரல் பகுதியில் கொண்டு வந்து வைக்கிறோம். தொடர்ந்து பச்சை நிற ஆற்றல் கொண்டு கல்லீரலை நிரப்புவோம். கல்லீரலின் நல்ல குணம் வழி நடத்துதல், திட்டமிடுதல் போன்ற குணங்கள் நம்மில் வேரூன்றி இருப்பதை உணர்வோம். பச்சை நிறம் கொண்டு கல்லீரலுக்கு பலம் சேர்ப்போம். புளிப்பின் சுவையால் கல்லீரலுக்கு ஆற்றல் கூட்டுவோம். கல்லீரலை பாதிக்கும் கோப உணர்வை இந்த கணமே வெளியேற்றுவோம். இரு கைகளையும் முன்னோக்கி உயர்த்தி ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து கோப உணர்வு முழுமையாக நம்மை விட்டு வெளியேறுகிறோம். கோப உணர்வு நம் மனதை விட்டு முழுமையாக வெளியேறிவிட்டது என்ற உணர்வோடு கைகளை கீழே இருக்கும். கல்லீரலுக்கான பயிற்சியை தொடர்ந்து இருதயத்திற்கான பயிற்சியை பார்க்கலாம். இருதயம் நம் உடலில் இடதுபுறமாக லேசாக உள்நோக்கி இருக்கு. இரு கைகளையும் இருதய பகுதியில வலது கை மேல இடது கை வைத்து இருதயத்தின் வடிவத்தை பாவனை செய்றோம். இருதய துடிப்பை உணர்றோம். இருதயத்தை தூண்டும் நிறம் என்பது சிகப்பு நிறம். சிகப்பு நிற ஆற்றல் கொண்டு இருதயத்தை பலப்படுத்துவோம். சிகப்பு நிற ஆற்றல் இருதயம் முழுவதும் நிரப்பப்படுவதாக பாவனை செய்வோம். இருதயத்தை தூண்டும் சுவை என்பது கசப்பு சுவர்க்கு. இதற்கு உதாரணமாக கசப்பிற்கு பாகற்காய் போன்ற எடுத்துக்கொள்ளலாம். துவர்ப்பிற்கு மாதுளை, அத்திப்பழம் போன்றவர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இவைகளை நம்ம வாயில சுவைக்கும் போது எந்த உணர்வு ஏற்படுது அந்த உணர்வை அப்படியே பாவனை செய்வோம். இருதயத்தை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது பொறாமை, வஞ்சம், பழிவாங்கும் உணர்வு. இந்த குணங்கள் நம்மில் ஏதேனும் காணப்படுகிறதா என்பதை கவனிப்போம். அப்படி ஏதேனும் இருந்தா அந்த உணர்வு இந்த வகையிலும் நமக்கு தேவையில்லை. அந்த உணர்வை இந்த கணமே வெளியேற்றணும் அப்படின்ற பாவனையோட இருதயத்துக்கான சப்தத்தை எடுத்து போறோம். இரு கைகளையும் இடதுபுறமா மேல் நோக்கி உயர்த்துறோம். அதாவது இருதய பகுதி முன்னோக்கி இருக்கிற மாதிரி உயர்த்தி
வஞ்சம், பொறாமை போன்ற குணங்கள் நம்மை விட்டு வெளியேறுவதாக பாவனை செய்து கொண்டே இருதயத்திற்கான சப்தம் எழுப்புறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்வாங்கிக் கொள்கிறோம். ஹா என்ற சப்தம் இரு கைகளையும் மூச்சை உள்ளிட்டவாறு மீண்டும் இருதய பகுதியில கொண்டு வந்து வைக்கிறோம். சிகப்பு நிற ஆற்றல் இருதயம் முழுவதும் நிரப்பப்படுவதாக பாவனை செய்வோம். இருதயம் முன்பை விட சீராக இயங்குவதை உணர்வோம். இருதயத்தின் நல்ல குணமான அன்பு, வசீகரம், ஆளுமை திறன், மன மகிழ்ச்சி போன்ற குணங்கள் நம்மில் மேலோங்கி இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து சிவப்பு நிறம் கொண்டு இருதயத்திற்கு பலம் சேர்ப்போம். கசப்பு சுவை கொண்டு நுரையீரலுக்கு சக்தி அளிக்கும். இருதயத்திற்கு சக்தி அளிக்கும். இருதயத்தை பாதிக்கும் மன உணர்ச்சியான வஞ்சம், பொறாமை போன்ற குணங்கள் இந்த கணமே நம்மை விட்டு வெளியேறணும் என்ற பாவனையோடு இருதயத்திற்கான சப்தத்தை எழுப்புறோம். இரு கைகளையும் இடதுபுறமா மேல் நோக்கி உயர்த்தி ஒரு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டு பொறாமை, வஞ்சம் போன்ற குணங்கள் நம் மனதை விட்டு முழுமையாக வெளியேறிவிட்டது என்ற உணர்வோடு இரு கைகளையும் இருதய பகுதியின் மீது வைக்கிறோம். சிவப்பு நிற ஆற்றல் கொண்டு இருதயத்திற்கு பலம் சேர்ப்போம். இருதயத்தின் நல்ல குணம் அன்பு, வசீகரம் போன்ற குணங்கள் நம்மில் மேலோங்கி இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து சிவப்பு நிற ஆற்றலால் ஒரு இருதயத்திற்கு சக்தி அளிப்போம். கசப்பு சுவை கொண்டு இருதயத்திற்கு பலம் சேர்ப்போம். இருதயத்தை பாதிக்கும் பொறாமை, வஞ்சம் போன்ற குணங்கள் இந்த கணமே வெளியேறணும் அப்படின்ற பாவனையோட இருதயத்திற்கான சப்தத்தை எழுப்புவோம். இரு கைகளையும் முன்னோக்கி உயர்த்தி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மூச்சை உள்ளிட்டவாறு இரு கைகளையும் கீழே இருதயத்திற்கான பயிற்சியை தொடர்ந்து மண்ணீரலுக்கான பயிற்சியை பார்க்கணும். மண்ணீரல் நமது உடலில் இடதுபுறமாக எலும்பு கூடு இருக்கு, அது பக்கத்துல இருக்கிற சதை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வலது கை மீது இடது கை வைத்து மண்ணீரலின் வடிவத்தை பாவனை செய்வோம். மண்ணீரல் உதடு போன்ற வடிவத்தில் காணப்படும். மண்ணீரலுக்கான நிறம் என்பது மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் மண்ணீரல் முழுவதும் நிரப்பப்படுவதாக பாவனை செய்வோம்.
மண்ணீரலை தூண்டக்கூடிய சுவை என்பது இனிப்பு சுவை. இனிப்புக்கு உதாரணமாக பழங்கள், ஏதேனும் இனிப்பு சுவையுள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். அல்லது தேன் போன்ற இனிப்பு சுவையுடைய சுவைய நம்ம நாக்குல வைத்தால் இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்றத அப்படியே பாவனை செய்வோம். மண்ணீரலை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது கவலை. கவலை உணர்வு நம் மனதில் எந்த வகையிலாவது இருக்குதான்றது அப்படின்னு கவனிப்போம். அப்படி எதுவும் இருந்தால் அந்த கவலை உணர்வு இந்த கணமே வெளியேறணும் அப்படின்ற ஒரு பாவனையோட மண்ணீரலுக்கான சத்தத்தை எழுப்ப போறோம். இரு கைகளையும் எலும்பு கூட்டுக்கு அடியில இருக்கிற சதை பகுதியில வைத்துக் கொள்கிறோம். லேசா முன்னோக்கி குனிறோம். வாந்தி எடுக்கும் போது ஒரு அழுத்த உணர்வு ஏற்படும் இல்லையா, அந்த உணர்வோட மண்ணீரலுக்கான சத்தத்தை எழுப்புறோம். ஊ என்ற சத்தம். லேசா முன்னோக்கி குனிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து கவலை உணர்வு முழுவதும் நம் மனதை விட்டு வெளியிடுவதாக பாவனை செய்து கொண்டே மண்ணீரலுக்கான சத்தத்தை எழுப்புறோம். மூச்சை உள்ளிழுத்தவாறு இரு கைகளையும் மண்ணீரல் பகுதியில வைக்கிறோம். மண்ணீரல் முழுவதும் மஞ்சள் நிற ஆற்றலால் நிரப்பப்படுகிறது. முன்பை விட மண்ணீரல் சீராக இயங்குகிறது என்பதை உணர்வோம். மண்ணீரலில் நல்ல குணமான கடமை உணர்வு, பொறுப்புணர்ச்சி, தாராள மனப்பான்மை, பொருளாதாரத்தில் உயர்வு போன்றவர்கள் நம்மில் மேலோங்கி இருக்கிறதை உணர்வோம். தொடர்ந்து மஞ்சள் நிறம் கொண்டு மண்ணீரலுக்கு பலம் சேர்ப்போம். மண்ணீரலை தூண்டக்கூடிய இனிப்பின் சுவை கொண்டு மண்ணீரலுக்கு ஆற்றல் அளிப்போம். மண்ணீரலை பாதிக்கும் கவலை உணர்வு இந்த கணமே நம்மை விட்டு வெளியேறணும் என்ற பாவனையோட மண்ணீரலுக்கான சப்தத்தை எழுப்புறோம். இரு கைகள் 8 விரல்கள் கொண்டு முன்னோக்கி அழுத்துறோம். உள்நோக்கி அழுத்தி முன்னோக்கி குனிந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து கவலை உணர்வு நம் மனதை விட்டு முழுமையாக வெளியேறிவிட்டது என்ற உணர்வோடு மூச்சை உள்ளிழுத்தவாறு மீண்டும் இரு கைகளையும் மண்ணீரல் பகுதியில வைக்கணும். மஞ்சள் நிற ஆற்றல் கொண்டு மண்ணீரலுக்கு பலம் சேர்ப்போம். மண்ணீரலின் நல்ல குணம், கடமை உணர்வு, பொறுப்புணர்ச்சி, தாராள மனப்பான்மை இவைகள் நம்மில் மேலோங்கி இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து மஞ்சள் நிற ஆற்றிக் கொண்டு மண்ணீரலுக்கு சக்தி ஊட்டுவோம்.
மண்ணீரலை தூண்டும் இனிப்பு சுவையால் மண்ணீரலுக்கு பலம் சேர்க்கும். மண்ணீரலை பாதிக்கும் மன உணர்ச்சியான கவலை இந்த கணமே நம்மை விட்டு வெளியேறணும் என்ற பாவனை போல மண்ணீரலுக்கான சப்தத்தை எழுப்புறோம். எட்டு விரல்களால் மண்ணீரல் பகுதியில் உள்நோக்கி அழுத்துறோம். முன்னோக்கி இருந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை கவலை உணர்வு நம் மனதை விட்டு முழுமையாக வெளியேறிவிட்டது என்ற உணர்வோடு ஆழ்ந்த மூச்சை உள்ளிட்டவாறு யோசனைகளையும் ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் பயிற்சிகளை பார்த்தோம். இந்த பயிற்சியை காலையில நேரம் கிடைக்கும் போது இந்த பயிற்சியை தினமும் நம்ம செய்து வர்றதுனால நம்ம வாழ்க்கையில உடல் நலம் சீராக இருக்கும். மனநலம், வாழ்க்கை நலம் இவைகளை பெற்று நலமோடு வாழ்வோம். பேராற்று கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க. நன்றி 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 அம்மா. நாம் இன்று 5 ராஜ உறுப்புகளை பலப்படுத்த முடியும். ஹீலிங் மெத்தட் முறையில் நம்ம சவுண்ட் மெத்தட் முறையில் நம்ம பலப்படுத்த முடியும் என்பதை அற்புதமாக நமக்கு செய்து காட்டிய சாரணை அவர்களுக்கு நன்றி. மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒன்னொன்னையும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையில நம்ம வந்து ஒரு உறுப்புகள், அதாவது அக்குபஞ்சர் இருக்கு, ஹீலிங் மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறுப்புகள் வந்து பலப்படுத்த முடியும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட்லயும் நம்ம வந்து அதாவது டெய்லி நமக்கு நாமே நம்ம உறுப்புகளை வந்து டெய்லி செய்வதனால் நம்மை அறியாமல் நம் மனம் சார்ந்து நம் உடல் சார்ந்து நம் உறுப்புகளை கண்டிப்பாக பலப்படுத்த முடியும் என்பதையும் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்த விரும்புகிறோம். ஆகையால் காலை மாலை தங்களுக்கு விருப்பமான நேரத்தில் இந்த பயிற்சி முறைகளை சேர்ந்து நீங்கள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்க வேண்டும், உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்த உஷாராணி சித்ர கிருபானந்தன் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 3வது பாகம். குழந்தையை வளர்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அது தெரிஞ்சிருந்தால் தான் வளர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. முதல் விஷயம், தாய்ப்பால் எப்போ சுரக்கும்? எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் சுரக்குதுன்னு. குழந்தை பிறந்து 4 நாளுக்கு அப்புறம் தான் தாய்ப்பால் சுரக்கும். அந்த 4 நாளில் சுரக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் சீம்பால். சீம்பால் வேற, தாய்ப்பால் வேற. சீம்பால்னு என்னென்னா, அந்த அம்மாவோட அம்மா பாட்டியோட பாட்டின்னு பரம்பரையாக அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த நோய் கிருமிகள்லாம் கொலை செஞ்சாங்க, அதோட ஃபார்முலா, அறிவு, கலாச்சாரம், நமது பாரம்பரியம், நமது வித்தைகள், இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த 4 நாள் சீம்பால் வழியாக தான் குழந்தைக்கு போகும். இதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கூகுளில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு போட்டு பாருங்கள், கொட்டி கிடக்குது. அதனால் இந்த முதல் 4 நாள் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக குழந்தைக்கு அந்த சீம்பால் கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த மருந்து, எந்த மாத்திரை, எந்த தடுப்பூசி எதுவுமே போடக்கூடாது. அப்படி போட்டால் சீம்பால் வேலை செய்யாது. அதனால் குழந்தைகளுக்கு தயவு செய்து முதல் 4 நாள் மட்டும் பால் கொடுத்துருங்க. இந்த தடுப்பூசி அது இது எதுவுமே போட வேண்டாம், எந்த ஒரு மருந்து கொடுக்க வேண்டாம், எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டாம். 4 நாள் சீம்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தலைவர் ஆடியோ பிளே ஆகுது இல்லையா? இல்லையே, இங்க ஓடிட்டு இருக்க சிஸ்டம்ல.
கட் ஆயிடுச்சு தலைவரே, பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. டவுட்ல தான் என்னடா நீங்க வீடியோல இருக்கீங்களான்னு தான் இப்ப நான் வந்தேன். அதான் இப்பதான் ஆனிச்சு, செகண்ட் தான் ஓடுனுச்சா? ஒண்ணுச்சு இப்பதான் கட் ஆயிடுச்சு. கடுகளவு எடுத்து மோதிர விரலில் நாக்கில் தடவலாம். இவ்வளோதான் செய்யணும், வேறு எதுவும் கொடுக்கலாம் வேண்டாம். எனவே முதல் 4 நாளுக்கு கண்டிப்பாக பால் கொடுங்க, தாய்ப்பால் கொடுங்க. அது சீம்பாலாக இருக்கும். ஒரு 4ஆவது நாள் கொஞ்சமாக அந்த குழந்தையோட கை இருக்கு இல்லையா, குழந்தையோட கை அளவுக்கு நெய் எடுத்து குழந்தை கொடுங்க 4ஆவது நாள். இவருங்க நெய்யின்னு சொன்னோன்னே எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, நெய் அப்படின்னா சுத்தமான பசும்பால் நெய். ஆனால் நீங்கள் சாப்பிட்ருக்கிறது நெய்யே இல்லை, இப்போ எல்லாமே டூப்ளிகேட் ஆகிடுச்சு. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சுத்தமான பசும்பால் நெய் கிடச்சிதுன்னா அதை குழந்தைக்கு, குழந்தையோட கை உங்கள் கையால் கொடுத்துடாதீங்க, குழந்தையோட கையில் எவ்வளோ அளவு நிற்குமோ அதை எடுத்து கொடுங்க. இது 4ஆவது நாள் உணவு. அதே மாதிரி தேன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் பயன்படுத்துகிற தேனெல்லாம் தேனே இல்லை, எல்லாம் வெள்ளை சக்கரையில் செய்யப்பட்ட ஒரு டூப்ளிகேட் தேன். ஒன்று சுத்தமான தேன் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க, சும்மா கூட இருங்க. வெள்ளை சக்கரையில் செஞ்ச எந்த தேனையும் கொடுத்துடாதீங்க. எனவே முதல் 3 நாள் தயவுசெய்து எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தடுப்பூசியும் போடாமல் தாய்ப்பால் கொடுங்கள். அதுக்கு பேர் சீம்பால்னு பேர். 4ஆவது நாள் தாய்ப்பால் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுங்க. அடுத்தது பால் கொடுக்குற முறை. ஒரு அம்மா குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும்னா, கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து பால் கொடுக்கணும். ஒரு மனை செஞ்சு வச்சுக்கணும். மனைன்னா அந்த காலத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா, மரத்தில் செஞ்சுருப்பாங்க. இந்த ஒரு அடி 1/2 அடிக்கு இருக்கும். மனையில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, மனையில் தான் உட்காந்து பேசுவாங்க. இப்போ தான் சோபா சேர்லாம் வந்துருச்சு. ஸோ அம்மா என்ன பண்ணணும், ஒரு மனை செஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இவருங்க அதில் உட்காந்து இந்த 2 கால் என்னங்க தெரியுமா, அதில் உட்காந்திங்கன்னா கால் 2 கீழே இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற யோகா சென்டரு, பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் போங்க, அந்த மாதிரி குஷன் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் மனை வச்சுருந்தாங்க. அந்த நம்மளுடைய பிட்டத்தை ஒரு அடி தூக்கிட்டு காலை கீழே வச்சோம்னா ரொம்ப நேரம் உட்கார முடியும், உடம்புல சக்தி கிடைக்கும். அப்போ அம்மா என்ன பண்ணணும், கிழக்கு நோக்கி உட்காந்துட்டு ஒரு மனை மேலே உட்காந்துட்டு குழந்தைய முதல்ல வலது மார்பில் தான் பால் கொடுக்கணும். அந்த குழந்தையோட முகம் வடக்க பார்த்துருக்கணும். அம்மா கிழக்க பார்க்க உட்காந்து குழந்தைக்கு வலது மார்பில் பால் கொடுத்தா குழந்தையோட முகம் வடக்க பார்த்துருக்கும். இதான் கணக்கு. முதல்ல வலது மார்பில் பால் கொடுங்க, அதுக்கப்புறம் மாற்றி கொடுத்துக்கலாம். இது நமது தாத்தா பாட்டி இந்த மாதிரி முறையில் பால் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதே மாதிரி கொடுப்போம். அடுத்தது சில பேர் சொல்கிறாங்க, குழந்தைக்கு பால் கொடுத்து முடிச்சோடனே மிச்சம் இருக்க பாலை பிதுக்கி எடுத்துடணும், அப்போ தான் மார்பு காலி ஆயிரும், புதுசாக பால் சுரக்கும், அதான் நல்லது, பாதி பால் குடித்து மிச்சத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேணால் அந்த காலத்தில் வேணால் ஒத்து வரலாங்க, இப்போ ஒத்து வராதுங்க. அந்த காலத்தில் சுத்தமான காற்று, நல்ல உணவு, பாலிஷ் பண்ணாத அரிசி, ஒரிஜினல் செக்கெண்ணெய், சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, கால் மண்ணில் பட்டுருந்துச்சு, அப்போது சக்தி அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தா என்ன பண்ணுவாங்களாமா, பால் கொடுத்து முடிச்சோடனே மிச்ச பாலை மார்பிலேருந்து இவங்களே பிதுக்கி எடுத்துருவாங்களாமா, எம்டி பண்ணிவிட்டு புது பால் சுரக்குமாமா. அந்த குழந்தைக்கு மறுபடியும் பசிக்கிறதுக்குள்ள புது பால் சுரந்துடும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எனர்ஜெட்டிக்காக இருந்து ரொம்ப சத்தோடு இருந்துச்சுன்னா அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிறதுல சில பேர் பாலே கொடுக்குறதே இல்லை, சுரக்கிறதே இல்லை, வரதே இல்லை. அதனால் நீங்கள் அதை பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளாம் நல்லா வாழ்ந்து நல்லா சிறப்பாக ஆரோக்கியமாக வாழும் பொழுது அதுக்கப்புறமா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரே மார்பில் பால் கொடுக்கக்கூடாது, மாற்றி கொடுக்கறது தான் சிறப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்க,
குழந்தை வந்து ஒரு பக்கம் தான் குடிக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ என்னாகுன்னு கேட்டு பாருங்க, இன்னொரு பக்கம் பாலே சுரக்காது, நின்றும். ஒரு பக்கமே பால் கொடுக்கறத விட 2 பக்கமும் மாறி மாறி பால் கொடுக்கறது மிகவும் சிறந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே என்ன பண்ணணும், மாற்றி மாற்றி என்ன பண்ணணும், குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருக்கணும். 2 பக்கம் சமமாக பால் சுரக்கிற போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தையும் நல்லாயிருக்கும், அம்மாவும் நல்லா இருப்பாங்க. ஒரு பக்கமே பால் சுரக்கிறது சிறந்ததல்ல. அடுத்தது, சில குழந்தைங்க பாலை வந்து கக்கீரும். உடனே அம்மா பயப்படுவாங்க, ஐயோ பால் கக்கீரிச்சேன்னு. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். அதாவது அது வந்து குழந்தைக்கு விளையாட்டு. குழந்தைக்கு பால் குடிச்சது இல்லையா, அது என்ன பண்ணு, ஒரு தடவை கக்கீரும், ஜாலியாக விளையாண்டுருக்கும். பயப்படாதீங்க, அதனால் ஒன்றும் ஆபத்தெல்லாம் இல்லை. ஒருவேளை அஜீரண கோளாறுனாலையோ குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டோ அது உள்ள ஜீரணமாகாமல் கக்குச்சுன்னா வேணால் நீங்கள் வைத்தியம் பாருங்கள். குழந்தைய ஜாலியாக கக்கிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பயப்படாதீங்க. தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பசிக்கும் போது பால் கொடுங்க, இல்லை கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக குழந்தையை ஆரோக்கியமாக அமைதியாக வளர்த்த முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி ஐயா. குழந்தை வளர்ப்பு பற்றி இன்றும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அறிவுரையையும் சிந்தனையும் அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தொடர்ச்சியாக நாம் கிட்டத்தட்ட 255வது நாளில் இன்று நாம் அடியெடுத்து வைத்து பல பயிற்சிகளையும் பல பல பயிற்சியாளர்களையும் பல யோகா ஆசனங்களையும் எவ்வளவு நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட வந்து எண்ணிலடங்கா விஷயங்கள் நம்ம வந்து இந்த நிகழ்வுல தொடர்ந்து பயின்று வருகிறோம். பல பயிற்சியாளர்களும் நமக்கு கற்றுவித்து வருகிறார். காய்கறி வைத்தியம், இயற்கை வேளாண் வழி, தாய்ச்சி பயிற்சி, இறைமதன் ஐயாவோட அறிவுரைகள், சிவகாசி மாரஞ்சி ஐயா அவர்கள், இளங்கோவன் ஐயா அவர்கள், பூபாலன் ஐயா அவர்கள், ராணியம்மா அவர்கள், மாடித்தோட்டம், இப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்வுல கற்றுட்டு இருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு நமக்கு உஷாரணி அவர்கள் கற்றுவித்த விஷயங்களும் நமக்கு புதுமையான விஷயங்கள் தான். இவ்வளவு விஷயங்களை கற்றுவித்து இன்று இந்த நிகழ்விலே பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் என்ன பயன்களை நாம் அடைந்தோம், என்ன பயன்களை நமக்கு அவர்கள் கற்றுவித்தார், இதனால் நமக்கு என்ன பயன், நம்முடைய உடல்நலம் மனநலம் எப்படி நமக்கு சிறப்பாக அமைந்தது என்பதை பற்றி உங்களிடம் இவ்வளவு நாட்கள் பயிற்சி முறைகளையும் ஆசனங்களையும் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள் உங்களை இன்று மனதையும் உள்ளத்தையும் தூண்டி உங்களிடம் உள்ள எண்ணங்களை அவர்களிடத்தில் சொல்ல அவர்கள் உங்களை அன்புடன் இந்த நிகழ்வை பற்றி சில கேள்விகளையும் சில கருத்துகளையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களை இந்த நிகழ்விலே அடுத்து உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். குழுவில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். குறிப்பாக இன்று அந்த ராஜ உறுப்புகளுக்கான மெடிடேஷன் அந்த சத்தத்தோடு உரைத்த சகோதரி உஷாராணி அவர்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம். அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் என இறையாற்றலை வேண்டுகிறோம். குறிப்பாக ஒரு பள்ளியில வகுப்பு நடத்தினாக்க அந்த ஆண்டிலேயோ அல்லது அந்த வாரத்திலேயோ என்ன உள்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது வெளிக்கொண்டு வர்றது எதுக்கு அப்படின்னா, மீண்டும் அந்த மனதில் அந்த செய்தியை ஆழப்படுத்துறது அவங்களையே செழுமைப்படுத்துவதாக அமைக்கிறது. அப்படிதான் நம்ம இந்த வாரத்துல ஒரு நாள் அதுவும் குறைந்த நேரம் இருக்கும், சுழன்றுச்சு, அந்த அளவுக்கு எடுத்துட்டாங்க வகுப்பு. அதனால இந்த வாரத்துல இந்த 15 நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி பேசணும். மறுபடியும் இந்த 15 நாள்ல யாராரு எடுத்தாங்க, அதுல உங்களுக்கு மனசுக்கு தொட்டது முக்கியமான விஷயங்கள் இது எனக்கு ரொம்ப பயனுடைய வகையில் இருந்தது. அதை நான் பின்பற்றுறதுனால என்னுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் நல்ல மாற்றம் இருக்கு அப்படிங்கிறவங்க தெரிவிச்சா எங்களுக்கு மீண்டும் கொஞ்சம் குளுக்கோஸ் போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல பதிவிடுறோம். காலம் கருதி படப்படன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும், உபயோகமா இருக்கும்.
இயற்கையை பத்தி பேசிட்டு குளுக்கோஸ் போட சொல்றீங்க ஐயா. ஐயா சின்ன சேலம் சுப்பிரமணிய ஐயா, அன்னைக்கு நீங்க வந்து கருத்துக்கள் சொல்ல வந்தீங்க. இன்னைக்கு உங்களோட முழுமையான கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் ஐயா. சார் வணக்கம். வணக்கங்க ஐயா. எல்லா நிகழ்ச்சியும் நல்லா தாங்க சார் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு டீச்சர்ஸ் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடம் நடத்துறாங்க. அந்த பாடத்துல நம்ம வந்து ஒரு மாசத்துல மந்த்லி டெஸ்ட் எழுதுறோம். அதே மாதிரி குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அப்படின்னு ஆனுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பரீட்சையும் எழுதுறோம். ஆனா நம்ம வந்து இப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அந்தந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு வாரம் ஒருக்கா ஒரு முறை இப்ப இன்னைக்கு உஷாதேவி அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க நடத்தினோட்டே அவங்க உடனே கேள்விகளை கேட்டா எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஒப்பீனியன். மொத்தமா சுப்பிரமணிய ஐயா, சொல்றதை விட மொத்தமா சொல்றதுங்கிறத விட இப்படி ஒவ்வொருத்தரும் அன்னன்னைக்கு அதுக்கு ஒரு வாரம். இப்போ இன்னைக்கு சண்டேன்னா அவங்க இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுடைய கேள்வி பதில், அப்புறம் வேற ஐயா எத்தனையோ பேர் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. நம்மளதுல காலச்சக்கரம் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து பயங்கர ஒரு இதில் பீக்கில் போயிட்டு இருக்குது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு மாசத்தை தவிர கிட்டத்தட்ட நான் 8 மாசமா நான் அதில் இருக்கிறேன். இருந்தாலும் அப்போ போனதுக்கும் இப்போ போனதுக்கும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. இப்போ நம்மளால என்னன்னா அது ஒவ்வொன்றும் உள்வாங்கி நம்மளால ஸ்டோரேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. அதனால அந்தந்த வாரத்துல அந்தந்த நிகழ்ச்சி நம்ம முடிச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாத்தினுடைய கேள்வி பதிலும் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. ஒண்ணுமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. எதை நம்ம எடுத்துக்கிறது? இப்ப நான் தான் நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா, குறிப்புகள் எடுத்தாலும் சிலது மறந்து போனாலும் அந்த தொடர்புடைய செய்தி நடக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நிச்சயமாக மனதுக்கு வந்து அது உதயமாகும். காணாம போலான்னு கூட நினைக்கலாம். ஆனா அந்த எந்த ஒரு 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 இடத்துக்கு போகும்போது மீண்டும் வந்து அது தொடர்புடைய செய்திகள் வரும். அதனால வந்து மறந்து போச்சு அப்படின்னு வந்து நீங்க கவலையப்பட வேண்டாங்க ஐயா. மீண்டும் அது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். அப்படிதான் எல்லா இடங்கள்லயும் நடக்குது. அதனால நம்ம வாரத்தை எல்லா நாளும் அப்படி செய்ய முடியறதில்ல. காலங்கருதி இதுவே வந்து அடுத்தடுத்த வேலைகள்ல எல்லாத்துக்கான இதா இருக்கும். அதனால வாரத்துல ஒரு நாள் நம்ம இப்படி வச்சுக்கலாங்க ஐயா. உங்களுடைய கருத்தை வந்து நாங்க முழுமையா ஏத்துக்கிட்டு செய்வோங்க ஐயா. ஆமா, சண்டே வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கே ஒதுக்குனா கூட நல்லா இருக்குங்க சார். எல்லாருமே பேச வச்ச மாதிரியும் இருக்கும். எல்லாத்துடைய மனசுல வந்து ஏதாவது கேட்கணும், இவங்க பேசுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சண்டே அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா சண்டேவில் காமனாகவும் நம்ம முதல்லயே அறிவிச்சுட்டு இந்த மாதிரி சண்டேவில் நீங்க என்ன கேட்கணும், உங்களுக்கு என்ன அதுல பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நீங்க இதனால அதுல என்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சீங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லயே அறிவிச்சுட்டு அவங்கள பேச வச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கான முத்தாய்ப்பாதாங்க ஐயா, அதுக்கான நிகழ்வாதான் இந்த உரையாடல் நடக்குது. வரக்கூடிய காலகட்டத்துல அந்த மாதிரி பண்ணலாங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, வாழ்த்து வளர்க்க. மற்றவங்க ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. சின்ன சேலம் சுப்பிரமணிய ஐயா வந்து அன்னைக்கு சொல்ல வந்தாங்க. லைன்ல இருக்காங்க, ஆனா ஒண்ணு வரல. சுப்பிரமணிய ஐயா, சின்ன சேலம். ஐயா லைன்ல முருகன் ஐயா இருக்கிறாரா? முருகன் ஐயா இல்ல. வேற யாராவது கருத்து கூற விரும்பினால் கூறலாம். வேற யாராவது? வணக்கம் அல்லது இல்ல? வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லா நிகழ்ச்சிகளுமே நல்லா இருக்குங்க ஐயா. காய்கறி மருத்துவம் போன வாரம் கேட்டுட்டு பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்காக சாப்பிட சொன்னாங்க ஐயா. நான் சாப்பிட்டுட்டு வரேன். நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஐயா.
எல்லா சூப்பர்மா. நிகழ்ச்சியுமே நல்லா இருக்குங்க ஐயா. இப்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை வந்து அந்த தங்கு சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பரவாயில்லைங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. வேற நிகழ்வுமா? இன்னைக்கு குடுத்த எல்லா உறுப்புகளையும் ஸ்ட்ராங் பண்ற இது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. போன வாரமும் செஞ்சோம், இந்த வாரமும் செஞ்சோம். தொடர்ந்து செய்ய முடியலைங்க. அந்த முயற்சி பண்ணணும். நிச்சயமா ரெகுலரா பண்ணலாம். டெய்லி நல்ல செய்யணும். ஏன்னா முழுக்க வந்து அந்த அந்த ராஜ உறுப்புகள் தான் அந்த முடியிலிருந்து நகத்திலிருந்து பராமரிக்குதுன்னு நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதை நாம் முழுக்க விளக்கியிருக்கோம். அதனுடைய சான்றும் நம்ம வந்து காலச்சக்கரத்துல போட்டு விட்டுருக்கோம். அதை ஆழப்படுத்துறதுக்கான நிகழ்வா கூட இந்த இரையாற்றல் வந்து மறுபடியும் வந்து அதை பயணிக்குது. அதனால வந்து அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால அது உங்களுக்குள்ள அது நிச்சயமா வளரும். அடுத்துங்க வேற யாராவது? மதன் ஐயா மனத்தை பத்தி பேசுனதும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அது ஒரு நீரோடை மாதிரி. அது அப்படி அழகா பாஞ்சுக்கிட்டே போகும். அப்படியான கருத்துக்கள் உண்மையிலேயே வந்து காலச்சக்கரத்துக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். எல்லா நிகழ்வுமே நல்லா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லதுங்க. வேறங்க சார் இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க சார். சொல்லுங்க ஐயா. அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா அந்த டவர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க சார். ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு நம்ம பேசுறது ஒரு தடவை நம்ம குணமானவன் சார் எப்பவுமே கண்ணீர் குரல்ல பேசுவார். ஒரு சில சமயத்துல எல்லாம் அவரதே கிடைக்க மாட்டேங்குதுனால அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் டவர் கிடைக்குதுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பேன். அந்த மாதிரி டவர் கிடைக்காதனால ஒவ்வொருத்தரும் பேசுறத அன்னன்னைக்கு நிகழ்ச்சியில காலச்சக்கரத்துல அவங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு கூட நம்ம இன்னைக்கு பேசினாங்க, எனக்கு டவர் கிடைக்கல நிறைய. நான் வந்துட்டு போயிட்டு இப்பதான் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கு. அது வந்து நம்ம காலச்சக்கரத்துல என்ன நடத்தினாங்க அப்படிங்கறத ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி அப்படி போட்டாங்கன்னா அவங்க அந்த டவர் கிடைக்காதவங்க படிச்சுக்குவாங்க சார். ஓ, நல்லதுங்க ஐயா. சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. வாழ்க்கை இன்னைக்கு கூட அந்த டவர்ல இப்போ அந்த இது டவர் கிடைக்காதனால இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி சார் கொஞ்சம் சிரமப்படாது போடுங்க. ஏன்னா மறுபடியும் சந்தேகம் கேட்டா ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா நம்மளோட டைம் மேல போயிடும். சரிங்க ஐயா, கருத்தை பதிவு வச்சுக்கலாங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. வேற அடுத்தவங்க? ஐயா வணக்கம் ஐயா. கௌரி அம்மா சொல்லுங்க. பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. பேச்சு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. அவங்க திங்கட்கிழமை காய்கறி வைத்தியம் வந்து எனக்கும் சரி எங்க பொண்ணுக்கும் சரி நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இளங்கோ பேசுறது வந்து பாஸ்கர் ஐயா பேசுற மாதிரியே இருக்கு. அதாவது அவர் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு. வைத்தியத்துல என்ன கான்செப்ட்ன்றது அது நல்லாவே நமக்கு உணர்த்துறாருங்க ஐயா இளங்கோவன். பாஸ்கர் ஐயா பேசுறது வந்து அந்த அரிசி எல்லாம் நல்லா கஞ்சி வச்சு குடிக்கிறோம். நிறைய இப்போ பாரம்பரிய அரிசி தான் வாங்கிட்டு இருக்கோம், கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு போன வாரம் நான் உங்களாண்ட தியானத்தை பத்தி கேட்டிருந்தேன். அதுக்கு அதே இதுலயே அவரு மனத்தை பத்தியும் இவரு இறைமதன் ஐயா பேசிட்டு இருந்தாரு. எல்லாம் ரொம்ப வாரம் முழுக்கவே என்னால தவிர்க்க முடியாம ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன். அப்ப கூட என்னால தவிர்க்க முடியாம கேட்டுட்டு இருந்தேன். ஃப்ரைடே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. எல்லா நிகழ்ச்சி இன்னைக்கு அவங்க சொன்னது இன்னைக்கு அதுக்கு மேல நல்லா இருக்கு. இன்னைக்கு அதாவது நல்ல மனசளவுல வந்து ராஜ உறுப்புகள் நல்லா எப்படி பலப்படுத்தணும்ட்டு உஷாராணி அம்மா சொன்னது ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வளர்க்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் கட்டாயம் உங்களுக்குள் வளரும். நான் வகுப்பெடுக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வகுப்பெடுக்கிறதுனாலதான் நான் உயர்வாயிருக்கேன். அதனால சொல்லி கொடுக்கறது மூலமா தான் ஒருத்தர் உயர்த்த முடியும். அதனால வந்து நீங்க யாரோ 2 பேர்த்துக்கு இந்த விஷயங்களை வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் மனதுல வந்து ஆழமாக அது ஆணிவேராக பதியும். இதுதான் கருத்து. அதனால யாரா 2 பேர்த்த வந்து உங்க சொல் கேட்கிறவங்க அல்லது அவங்க மேல நீங்க அக்கறையுடையவங்களாக அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க பதிவு வைக்கணும்.
தான் எல்லாத்துக்குமான வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்குள்ள வளரணும்னா மற்றவங்களுக்கு கொடுத்தாதான் வளரும். கிணத்து தண்ணியை இறைச்சாதான் மறுபடியும் அந்த உற்பத்தி ஆகும். நல்லதுங்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்றேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. கண்ணப்பன் ஐயா. ஐயா நன்றிங்க. நான் பன்னீர்செல்வம் பேசுறேங்க. ஐயா நான் பன்னீர்செல்வம் பேசுறேங்க. பாசு சூர்யான்னு சொல்லி போட்டிருப்போம். அதுல ஐயா சொல்லுங்க. நிகழ்ச்சிகள்லாம் நீங்க எந்த நிகழ்ச்சியுமே வந்து உயர்வு தாழ்வுன்னு சொல்ல முடியாது. மிக அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் இறை மதனுடைய ஐயாவுடைய நிகழ்ச்சி, மற்றபடி காய்கறி வைத்தியங்கள், தாய்ச்சி பயிற்சி, அப்புறம் மற்றும் இந்த உறுப்புகளுக்கான பயிற்சி, இந்த அம்மா அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி பயிற்சி, இது எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறப்பான பயிற்சிங்க. அதாவது டோட்டலா எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு சொன்னாங்க நாள் முழுசும் நம்ம செஞ்சிருந்தோம்னா கூட நமக்கு வந்து அது வந்து போதும்னு சொல்லி நமக்கு பத்தாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தினசரி ஒவ்வொரு நாளும் வந்து மிகச்சிறந்த நிகழ்ச்சி. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எத்தனையோ குரூப்ல வந்து நம்மளுடைய விஷயத்த வந்து பரப்பி விட்டுருக்கேன். ஆனா யாரும் வந்த மாதிரி தெரியலைங்க. அது என்ன காரணம்னு சொன்னா எந்த ஒரு விஷயமே யாருக்கு கொடுப்பனை இருக்குதோ அவங்களுக்கு மட்டுமே வந்து கிடைக்குங்க. ஸோ அந்த கொடுப்பனை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிடைச்ச மாதிரி நான் எத்தனை குரூப்ல வந்து 3-4 குரூப்ல போட்டுக்கிறேன். அதே மாதிரி நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எத்தனை நண்பர்கள் பேசுறப்பெல்லாம் முதல்ல இதுதான் காலை சக்கரத்தை பத்தி தாங்க சொல்லுவேன். நீங்க இதை வந்து அனுபவிங்க. குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சி நடந்தப்பவும் சரி, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். தினசரி நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து காலை சக்கரத்துல ஒரு நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனா மக்களுக்கு அது எத்தனை பேர்த்துக்கு இன்னும் வந்தாங்களா வரலையாங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியலைங்க. ஸோ அந்த மாதிரி அதுலயும் வந்து எல்லா நாட்களுமே சிறப்பான முறையில போயிட்டு இருக்குங்க. ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு காலை சக்கரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முன்னையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்ன ஒரே ஒரு சிறு ஜெர்க்கிங் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப முன்ன வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப ஒரு 2-3 வாரம் நினைக்கிறேன். இப்ப நம்ம நிகழ்வு முடிஞ்ச உடனே ஐயா குணபாலன் ஐயா வந்து முடிஞ்ச உடனே வந்து உடனே வந்து அந்த லைன் வந்து க்ளோஸ் ஆயிடுது. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பயிற்சி முடிஞ்ச உடனே எல்லாரும் வாழ்த்துவாங்க. அந்த வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தப்ப எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மன ஆறுதல் இருக்குங்க. இப்ப டக்குன்னு முடிஞ்சோன்னா புசுக்குன்னு போற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அது நான் நினைக்கிறது சரியா தவறுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து அது வாழ்த்து இருந்துன்னு சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். இது வந்து இது என்னுடைய கருத்துங்க. ஸோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. அடுத்தது உங்க கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்னாக்கா செய்யலாம். ஒரு நிமிஷம் நம்ம வந்து அது வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணியும் சில பேர் வந்து அதை வந்து சொல்லாம கேள்வி பதிலுக்கு போயிடுறாங்க. அடுத்தது வந்து அப்படி சில விஷயங்கள் மாறுதல் இருந்ததுனாலதான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பாக நிகழ்வு முடிந்தவுடன் ஒரு நிமிடம் அனைவருக்கும் வாழ்த்து மட்டும் நம்ம சொன்னா போதும். கேள்வி பதிலுங்கிறது ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஒர்க்ல இருக்கிறதுனால நமக்கு சில டைம் வந்து அதிகப்படியான நேரங்கள் ஆயிடுதுங்கிறதுனால ப்ரோக்ராம் கரெக்டா ஆரம்பிச்சு கரெக்டா முடிக்கணும். ஏன்னா அது ரெக்கார்ட்ல இருக்குங்கிறதுனால நம்ம அந்த விஷயங்கள் செய்யணும். இனிமேல் வந்து உங்களோட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்டிப்பாக ஒரு நிமிஷம் வந்து இதுக்காக ஒதுக்கப்படும். அனைவரும் அந்த வாழ்காலம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நிறைவு செய்வோம். நன்றி. உங்களோட கருத்துக்கு நன்றி. வேற யாராவது கருத்து சொல்ல விருப்பம் இருந்தா டக்குன்னு பதிய வைக்கலாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா நம்ம பயிற்சிகள்லாம் வந்து நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். எல்லாரும் எதை பயிற்சி செய்யறது ஒரு நாளைக்கு நம்ம கிளாஸ்ல அட்டென்ட் பண்றது தவிர்த்து நிறைய பயிற்சிகளும் நம்ம சொல்லி கொடுத்துருந்துருக்கோம். அதெல்லாம் வந்து இப்ப பண்றது இல்லை. இருந்தாலும் அந்த பயிற்சிகள் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாரும் எப்போ செய்யறதுன்னு நேரம் இல்லை அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு திட்டம் வந்து அழகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து இன்னைக்கு இந்த பயிற்சிகளை நம்ம செய்யறோம் அப்படின்ற ஒரு திட்டம் வகுத்து அதை இன்னைக்கு செஞ்சோமா அப்படின்ற ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் செய்யும் போது நம்ம இன்னைக்கு இது செஞ்சோம், இது செய்யல, அப்ப இது நாளைக்கு செய்யணும், இது ரொம்ப முக்கியமானது நம்ம உடலுக்கு மனதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதை ஃபாலோ பண்றதுக்குரிய ஒரு நடைமுறை ஏற்படும் அப்படின்றத சொல்றேங்க. இப்படி செய்யும் போதுதான் நமக்கு அது பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற போது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ அதுக்கான திட்டம் வகுத்து
அதை செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அப்படி செய்யணுங்கிறது இல்லைங்க. திருமூலர் கூட என்ன சொல்றாருன்னா, தேவையானது நம்ம மனம் ஒவ்வொரு செம்மையானா தேவையானது. நீங்க உருளாசனா, ஊஞ்சலாசனா, பிளஸ் மயலாசனா, மூச்சு பயிற்சி இதை மட்டும் செஞ்சுட்டு அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டது என்ன வேணாலும் செய்துக்கலாம். தொடர்ச்சியா வந்து காலையில இதுக்கு முன்கூட்டியே கூட செய்யறவங்க இதை கூட ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா எப்படின்னா, நம்ம முழுக்க செய்யறதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவரு தொடங்குறாரா அப்படி கூட ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கிட்டுங்கம்மா. ஊஞ்சலாசனா, உல்லாசனா, எளிமையான ஆசனங்களா கூட பண்ணிக்கலாம். காய்ச்சி பயிற்சி பண்றீங்கன்னா ஆமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பயிற்சிகள் தேவைப்படுதுன்றத அவங்களே டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமா ஆமாங்க, ஒருத்தருக்கும் அது அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. பருமனா இருக்கிறவங்க, முடியாதவங்க, தொடக்க நிலையில இருக்கிறவங்க, ஏற்கனவே 8 மாதத்துக்கு மேல பயணிச்சவங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூரிய வணக்கத்துக்கூட முழுக்க செய்யறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அவங்க முடிவு பண்ணி செய்யட்டுமா. இதனோட துளசி வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா அவங்க என்ன செய்யறாங்கன்னா கவனிக்கிறாங்க, பயிற்சியை மட்டும் கவனிச்சிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே அவங்க எந்த பயிற்சி செய்ய மாட்டாங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு ஒரு கருத்தை அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கேட்க உடனே நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னையா நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்களே ஏன் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவங்க சொன்ன பதில் என்னன்னாக்கா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே அவங்க பயிற்சி முடிச்சிடுறாங்க. 4:30 to 5:30 பயிற்சி முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம பயிற்சி செய்யக்குள்ள அவங்க அதை வந்து செய்யக்குள்ள அதை வந்து அவங்க கவனிக்க முடியல அப்படிங்கிறதுனால 4:30 மணிக்கு நான் ஏஞ்சிடுவேன். 4:30 to 5:30 உங்க பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் அந்த டைம் உட்கார்ந்து இருக்கிறேன். அன்னைய பயிற்சி மறுநாள் வந்து நீங்க செய்யறதை பார்த்துட்டு தான் செய்யறேன் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தங்களால் முடிந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க செய்யலாம், முன்னாடி கூட செய்யலாம். எந்த நேரம் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நேரமாக அமையுதோ அந்த நேரத்துல செய்யுங்க. ஐயா சொன்ன மாதிரி இதுல வந்து நம்ம எல்லா விஷயமும் இப்ப என்னன்னாக்கா, ஐயா வந்து இந்த பயிற்சியை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, இவங்க அவங்க வீட்டுல நிறைய பேர்களுக்கு வந்து ஒரு மருத்துவமா தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்குள்ள எல்லா பயிற்சிகளும் இன்னைக்கு நமக்கு ஏற்ற ஒரு மருத்துவமான ஒரு மகத்துவமான ஒரு விஷயங்கள் தான். அதனால வந்து நீங்க வந்து உங்கள் உடல் நலத்துக்கு என்ன தேவையோ, இப்ப 8 நட பயிற்சி இருக்குன்னா அது தேவையானவர்கள் அதை செய்யலாம், ஜம்பிங் பயிற்சி இருந்தா தேவையானவர்கள் செய்யலாம். அது மாதிரி வந்து எல்லா பயிற்சிகளும் ஒவ்வொருவருக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அனைவருக்கும் இது ஏற்ற ஒரு பயிற்சி முறைகளாக தான் இருக்கும். இப்ப அந்த சுழல் முறை பயிற்சி பாத்தீங்கன்னா அதை வந்து எல்லாருமே செய்யலாம். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு பயிற்சியை எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, அவங்கவுங்களுக்கு உடல் வாக்குக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு கூட முன்னாடி விளையிறது நல்லா விளையும், ஒருத்தருக்கு பின்னாடி விளையிறது நல்லா விளையும். அதனால அந்தந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணட்டும். அதுல குறிப்பாக வந்து அந்த சுழல் முறை பிராணாயாமத்தை வந்து விடாம செய்யுங்க. எல்லாருமே செய்யணும். அதனாலதான் நம்ம வந்து அதைய வந்து விடாம கூட காலை சக்கரத்துல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் பிடிக்கும். அதைய வந்து நம்ம விடாம செய்து வரோம். அது குறிப்பிட்ட நாள் வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக உடல்லையும் உள்ளத்திலையும் உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு அது இட்டு செல்லும் அப்படிங்கிறது அனுபவ கருத்து. அதனால தொடர்ச்சியா செய்யுங்க. வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. வேற யாராவது கருத்துக்கள் இருக்கா? இவ்வளவு நாள் பயணிச்சு இருக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் மற்றவர்கள். இப்போ பிளஸ் சொல்றீங்க, யாராவது மைனஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. இன்னும் கூட கருத்து இப்படி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் இன்னும் செழுமைப்படுத்திக்கிறதுக்கு, வேண்டாத வந்து நீக்கிறதுக்கு வந்து வேண்டாதெல்லாம் நீக்கினாதான் அது முழுமையாகுது. அதனால ஏதாவது வேண்டாத இருக்குன்னா நீக்கலாம், சொல்லுங்க. ஆமா, தியானம் செய்யக்கூடிய நேரம் வந்து கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லாதாங்கம்மா இருக்கும். அவங்கவுங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அமைதியான ஒரு இடத்துல தொடர்ச்சியா செய்யட்டுங்கம்மா, விடாம செய்யட்டும். நம்ம இந்த நேரத்துல இந்த பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க செய்யற விஷயங்கள் வீட்டுல பொறுமையா செஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து நமக்கு டைம்ங்கிறது 1 hour தான் இருக்கு. அதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பயிற்சி முறைகளே நாங்க கொண்டு வரதுக்கு உள்ளார இருக்கிறோம். அது வந்து நேரங்கள் எப்படி ஒதுக்குறதுன்னு வேற தெரியாம நாங்க வந்து சிரமப்பட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். பெரிய பயிற்சி முறைகள் 2 வந்து நம்ம தொடக்கத்துல 360 சொல்லுங்க குறைவா இருக்கு. இதுக்குள்ள என்னத்தை இணைக்கிறது, எதை நீக்கிறது அப்படிங்கிற மாதிரியான
திட்டத்துக்கு வந்து வச்சு இவ்வளவு நாள்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உள்வாங்கிட்டு மேன்மைப்படுத்துறது தான். வேற யாராச்சும் கருத்து சொல்றீங்களா? டைம் ஓடிட்டு இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். சிறப்பா பயிற்சி போயின்னு இருக்கு. நல்லதுங்க ஐயா. அருமையான ஒரு திட்டத்துல அனைவரையும் கவர்ந்துட்டு இருக்கீங்க. சார் அண்ணாமலை ஐயா வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அழகு கூடுதுங்கய்யா நாளுக்கு நாள். அப்படிங்களா ஐயா? நல்லதுங்க ஐயா. அது மாதிரி பயிற்சிகள் செய்யும் போது அழகு கூடுன்னு சொல்லுவாங்க. அது கண்ணப்பையா என்கிட்ட நடக்குது. அது பயிற்சியில பாக்குறவங்க தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அம்மா வந்து சேர்ல உட்காந்து செய்யறாங்க, அது நல்லதான்னு தெரியல எனக்கு. அப்படி செஞ்சா அது முழுமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால எளிமையாக இருக்கும், அல்லது அதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி தேர்வு பண்ணியிருக்காங்க போல செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா. நமக்கு தெரியணுங்கிறதுக்காக, திரையில தெரியணுங்கிறதுக்காக செய்யறாங்க. ஆமாங்க ஆமாங்க ஐயா. கீழே உட்காந்து செய்யறதா நல்லது. அதை வந்து வலியுறுத்துருங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா செய்ய முடியுங்க ஐயா, அதுக்காக தாங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிறத விட இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுக்காக தாங்க. அது கம்ஃபர்டபுள்ங்கிறது வேறமா, தரைங்கிறது வேற, சேருங்கிறது வேற. அந்த பூமியில உட்காந்து செய்யறவருடைய பயிற்சி சேர்ல உட்காந்து செய்யும் பொழுது அந்த இது வராது, உங்களுடைய தாட்டு கிடைக்காது அவங்களுக்கு. நீங்க திரையில தெரியணுங்கிறதுக்காக கம்ஃபர்டபுளுக்காக செய்யக்கூடாது. வயசானவங்களுக்கு கம்ஃபர்டபுளா செய்யலாம். இல்ல, எனக்கு கம்ஃபர்டபுளுக்காக இல்ல, எல்லாருக்கும் உடல் ரீதியா கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதுக்காக தாங்க. புரியுது நீங்க சொல்றது. அதுக்காக அது விளக்கம் அதுக்கு அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கு சொல்லுவேன். இந்த நிறம் சுவை அந்த பயிற்சி எங்களுக்கு கொடுக்கும் போதும் இப்படிதான் அந்த முறையில தான் கொடுத்தாங்க, அதனாலதாங்க. இந்த நிறம் சுவை எல்லாம் சொல்றீங்களா, அந்த கல்லீரல் மண்ணீரல், அதை ஒரு டைப்பா பண்ணி போடுங்க. சரிங்கய்யா. நன்றிங்கம்மா, சிறப்புங்கய்யா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். சரி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா, தாங்கள் செய்யறது இடுப்புக்கான பயிற்சி சிறப்பா இருக்கு. காலம் முன்னோக்கி வளைக்கிறது, பின்னோக்கி வளைக்கிறது, சுழல்முறை பயிற்சி அது மிக சிறப்பாக இருக்கு. அந்த இடுப்புக்கான பயிற்சி தாங்கள் கொண்டு வந்தது. முன்னோக்கி விளையிறது, பின்னோக்கி விளையிறதுங்களா? காலம் முன்னோக்கி செய்யறது, பின்னோக்கி செய்யறது. சரிங்க. இரு கால்களையும் சுழல்றது. சரிங்க ஐயா. அது மிகவும் சிறப்பா இருக்கு ஐயா அந்த இடுப்புக்கான பயிற்சி. அடுத்த நிலையில அந்த படுத்த நிலையில செய்த பயிற்சிங்களா? படுத்த நிலை பயிற்சி. படுத்த நிலையில அதுல நீங்க செய்ததுனால நீங்க என்னங்க ஐயா பலன் அடைஞ்சீங்க? அது வந்து கொஞ்சம் உடம்பு லேசா இருக்கு, அந்த இடுப்பு கீழே நம்ம அந்த இரு காலம் ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. நல்லது நல்லது. அந்த இடுப்பு வலி எல்லாம் போகும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்து அந்த இடுப்பு பகுதியெல்லாம் பதியமாகுது. ஒரு எண்ணமோ ஒரு சொல்லோ ஒருத்தர்கிட்ட இருந்து உள்ள போகுது அப்படின்னா அது வந்து இந்த அடிவயிற்று பகுதியில, அந்த இடுப்பு பகுதியில தான் வந்து அது பதியுது. அந்த இறுக்கமாகுது. அந்த இறுக்கத்தை வந்து மறுபடியும் வந்து நம்ம தளர்த்துறதுக்கு இந்த மாதிரியான பயிற்சி முறைகளையும் உணவு முறைகளையும் மனதையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தும் பொழுது அந்த இடம் காணாம போகுது. ஒரு மன உணர்வு ஒரு உடம்புக்குள்ள இறுக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமான உண்மை. அதுக்காக தான் அந்த பயிற்சிகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே வர்றது. எல்லா பயிற்சிகளை விட நான் ஒரு யோகா பயிற்சியாளருங்கிறதுனால சொல்றேன்னு வேண்டாம், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக பிரிச்சு இயக்கக்கூடிய பயிற்சி வந்து யோகா பயிற்சி தான். அதுக்கடுத்து உடற்பயிற்சி, ஆசன பயிற்சி, உடல் உழைப்பு இருக்கு, வேற என்னென்னவோ பயிற்சி இருக்கு. ஆனாலும் பிரித்து செய்யக்கூடியதுல பாத்தீங்கன்னா இதுதான். இந்த பயிற்சி தெரியாதவங்க மற்றவங்க எது வேணாலும் செய்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா இப்படிதான் பிரிச்சு யோகா பயிற்சியில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். மணி 7 நினைக்கிறேன், எல்லாம் தயாராகிட்டு இருப்பாங்க. நன்றி ஐயா. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா.
சிறப்பான கருத்து. அதாவது என்னன்னா, இவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு 4 பேர் சொன்னாலும் அது முழுமையான கருத்தா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல வலிமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக நாம் மாற்றிக்கொண்டு அடுத்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக மாற்றிக் கொடுக்கும். நாம் இந்த கொல்லிமலை நிகழ்வை பற்றி கேட்டிருந்தேன். நண்பர்கள் யாராவது ஒரு 5 நபர்கள் என்பது மனதளவில் நீங்கள் எண்ணங்களை உள்ளே வைத்திருந்தாலும் வெளிப்படை வந்தால்தான் எங்களுக்கு தெரிய வரும் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளுக்குள் வேண்டாம், வெளியேற்றுங்கள். வெளியே இருந்தால்தான் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். அனைவரும் ஒரு நல்ல கருத்தை கூறுங்கள். உங்களால் முடிந்தாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, எண்ணங்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஒன்றுதான். கண்டிப்பாக அனைவரும் நல்ல பதிலை கூறுவார்கள் என்று இந்த நிகழ்வை இன்று சிறப்பான நமக்கு ஒரு நிகழ்வாக அமைத்து நடத்தி கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக ஒரு பயிற்சி முறைகளை அளித்த உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்திற்கும், இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5:30 மணியில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுப்பிரமணி. குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.